ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெந்தயக்கீரை சாதம். அந்த வெந்தயக்கீரை சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம் போடுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு போடுறேன். உளுந்தும் கடலப்பருப்பும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் 1 கப் வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெந்தயக்கீரையை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து கீரை சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். இப்போ சாதம் உடையாமல் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். இப்போ சூப்பரான சுவையான வெந்தயக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்னா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நான் மறுபடியும் வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி. டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.